தேசியம் மனமே குரு ஐயா நான் வந்து மேல்மருவத்தூர் ஓம் சக்தி. சரி, ஏற்கனவே 3 உபதேசம் வாங்கிட்டு போயிட்டு வர முடியல. அதனால சரி, இது 4வது உபதேசம் இடையில அப்பா காலம் ஆயிட்டால உபதேசம் வாங்கிறது ஒரு பெரிய சாதனையே கிடையாதுப்பா. இங்கே எல்லாருமே உபதேசம் வாங்குறாங்க, வாங்கி இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் உபதேசம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் யாரும் சீராக பாடம் பண்ண மாட்டுறாங்க. உபதேசம் வாங்கி 1 மாதம் பாட மாட்டாங்க, அப்புறம் அவங்க பழைய நிலைக்கே போய்ட்றாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்க வர்றதை விட வராமல் இருக்கிறது நல்லது. துட்டு செலவு இல்லாமல் இருக்கும், இங்கே கஷ்டமும் இல்லாத இருக்கும். ஏன்னா இதில் வந்த உடனே மனசு மாறுது, செயல் மாறுது, குணம் மாறுது. மாறின உடனே இவனுக்கு பயமும் கூட வந்துடுது. பொண்டாட்டியை விட்டுவிடுமா, புள்ளி விட்டுவிடுமா, சொத்தை விட்டுவிடுமான்றது. இது ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. அதனால் அதுக்கப்புறமா செய்ய மாட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்க கோயில் கோலம் சுற்றினுக்கிறது நல்லது. இங்கே வர்றதை விட வராமல் இருக்கிறது நல்லது. வந்தால் இது அடையணுன்ற மட்டம் வந்தால் போதும். 1000 பேர் வந்து பயனே கிடையாது. 5 பேர் ஆண்டவன் அடையணும்னு நினைப்பு இருக்கிறவங்க மட்டும் வந்தாவே போதும். இது ஒன்றும் அரசியல் கிடையாது, கூட்டம் சேர்த்து ஓட்டு போடுறதுக்கு பேசுகிற விஷயம் கிடையாது, தெய்வீக விஷயம். இந்த தெய்வீக விஷயத்தை அடைய முடிஞ்சவங்க வரைக்கும் வந்தால் போதும். அடைய முடியாதவங்க தயவு செய்து வராமல் இருக்கிறது நல்லது. இது ஒன்றும் தொழில் கிடையாது, இது ஒரு தொண்டு. அந்த தொண்டை பயன்படுத்திக்க தெரியாதவங்க தயவு செய்து வராதிங்க. உபதேசம் வாங்கிறதால ஒரு பயனும் கிடையாது. ஆனால் அதை செய்தீங்கன்னா அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க. யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே சொல்கிறேன். வெளிநாட்டிலேருந்து இன்றைக்கி வர பொண்ணுங்களை கேட்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேஸ்ட்டுன்னு தோணுதுன்னு. அந்த அளவுக்கு தீவிரமாக பயிற்சி பண்ணி அவ்வளோ அனுபவங்களை சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம கலை வீணாகலைன்னு. இங்கே நாங்கள் கஷ்டப்பட்டு கத்தி உபதேசம் கொடுத்து அதை செய்ய முடியாத போகிறவங்க எதுக்காக வந்து உபதேசம் வாங்கணும்? அதை விட வாங்காமல் வீட்லேயே இருக்கலாம். நல்லா கறிமீன், இந்த பஸ்ஸுக்கு துட்டு செலவு பண்ணுற கறிமீன் வாங்கி துண்டு நல்லா பொண்டாட்டி கொடுத்து ஜாலியாக அந்த தூங்கலாம். எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? இங்கே நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ பெரிய கலையை கொடுத்தா அதனுடைய அருமை தரம் தெரியாமல் இருக்கிறான். சொல்லு. என் தொடர்ந்து வந்து 3 மாசமா வந்து பௌர்ணமி உபதேசம் வாங்கினேன். அடுத்து வந்து என்னால் வர முடியல, குடும்ப சூழ்நிலை. அப்போ வர முடியாமல் ஹாஸ்பிட்டலு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். இதே மாதிரி வந்து இங்கே சீடர்கள் வந்தா தொடர்ச்சியாக 18 உபதேசம் 1 மாதம் கூட தவறாமல் வாங்கியிருக்காங்களா? கேள்வி ஒரு 18 மாதம் வந்து 18 தீசியம் உங்ககிட்ட உபதேசம். எங்க நேரத்துல வியாபாரம் பண்ண போறியா? இல்ல சாமி, எனக்கு 18 வருஷம் வரணும். ஏன்னா ஒரு உபதேசம் 1 வருஷம் ஆகணும். அதான் சொல்லினுக்கிறேன். இனிமேல் இவ்வளவு உபதேசம் இந்த மனுஷனால செய்ய முடியல. 3 உபதேசத்தோட நிறுத்திடுங்க ஆசிரமத்தில். வேற யாருக்கும் அதுக்கு மேல உபதேசம் கொடுக்காதீங்கன்னு சொல்லினுக்கிறேன். ஏன்னா அவனால செய்ய முடியல. 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து இருக்க முடியல அவனால. ரோட்ல போய் நான் 3 மணி நேரம் 8 மணி நேரம் கூட பேசி நிற்க முடியுது. அதனால எதுக்கு இவ்வளோ உபதேசம் கொடுத்துட்டு வீணாக்கணும்? அதனால 3 உபதேசம் வந்தால் 3 உபதேசம் கொடுங்க. அதுக்கப்புறம் உபதேசம் கொடுக்குவானா, நிறுத்திடுங்க. யாருக்கும் கொடுக்குவானா. யார் நல்லா பாடம் பண்ணி தேதி இருக்கிறானோ அவனுக்கு மட்டும் அடுத்த உபதேசம் கொடுக்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் 3 உபதேசம் நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டுக்கிறேன். ஏன்னா முடியாது, உங்ககிட்ட போய் அதை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா காரணம் சொல்கிறவன் இந்த பாடம் பண்ண மாட்டான். பொண்டாட்டி செத்து போயிருந்தா உட்காந்து பாடம் பண்ணணும். அவன் தான் ஆன்மீகவாதி. அப்பா செத்து போட்டாரு, அம்மா செத்து போட்டாரு, ஆயா செத்து போட்டாரு, நான் என்னால் பண்ண முடியல. என் குடும்ப சூழ்நிலை எப்பவுமே சாவர வரையும் குடும்ப சூழ்நிலை இருந்துக்கு தான் இருக்கும். அப்புறம் நீ எப்பவுமே பாடம் பண்ண முடியாது தான் போவோம். உனக்கு எதுக்கு இந்த பாடலாம்? அதனால தயவு செய்து உபதேசம் வாங்காதீங்க. இதுக்கு மேலே இதோட பண்ணுங்க போதும். கேள்வி எதுக்கு கேட்டேன்? சித்தர்கள் ஜீவ சமாதி அடைகிறாங்க. இயற்கை மரணத்தை விட்டு செயற்கை மரணம் அவங்களே வந்து ஜீவ சமாதி அடைஞ்சு சித்தியாடுறாங்க. சரி, இந்த 18 உபதேசம் நம்ம பெற்றால் அந்த இது நமக்கு எனக்கு வருமா? அவங்க பிறந்த உடனே அதுல ஆன்மீகத்துல போயிட்டாங்க, அதையே நாடி வாழ்ந்தாங்க. நீ எல்லாத்தையும் ஆண்டி அனுபவிச்சுட்டு இங்க ஒரு சத்தியத்துன்னு வந்து நிக்கிற. நீ ஜீவ சமாதி எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, மரணம் தான் கிடைக்கும். மரணம் தான். அதனால சித்தரையும் உன்னையும் ஒன்னாக்காது. அவன் வீடு வாசலை விட்டுட்டு ஊரை வாழ்ந்துன்னு இருந்தான். நீ எங்க அப்பா செத்து போட்டா நான் பாடமே பண்ணலன்ட்டு உனக்கு எப்படி ஜீவ சமாதி கிடைக்கும்? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அவனாலையும் நம்மளையும் ஒன்னாக்க கூடாது. நம்ம தகுதி வேற, அவன் தகுதி வேற. அவன் எந்த தகுதி, அவன் கடவுளோட உறவாடின்னு இருந்தோம், நம்ம கூட்டத்தோட உறவாடின்னு இருக்கிறோம். அதனால நமக்கு எதை செய்தோமோ அதான் நமக்கு கிடைக்கும். அவன் எதை செய்தானோ அது கிடைச்சிது.
அதனால ஞானிகளையும் சித்தர்களையும் நம்ம கூட சேர்க்க முடியாது, நமக்கு அந்த தகுதியும் கிடையாது. நம்ம பொண்டாட்டி இல்லாத புள்ள இல்லாத வாழவே முடியாது. அவன் அதெல்லாம் விட்டுட்டு தூர போய் வாழ்ந்தான். அம்மா செத்து போய் அம்மா ரமணர் உட்காந்துங்கிறார். அம்மா வந்து அழுவது, நீ ஒரு பிராமண பையன்டா, எல்லாத்தையும் அறுத்து போட்டு கோமணம் கட்டின்னு உட்காந்துங்கிற, நீ எங்க பேச்சு கேட்க வேணாம், நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்கறோம், வீட்டுக்கு வாடான்ட்டு. அவர் எழுதி கொடுக்குறாரு, நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த நீ சொல்லுவே உங்க அப்பா செத்து போட்டாருன்னு பாடமே பண்ணலன்றிய, அப்புறம் உனக்கு ஜீவ சமாதியை பத்தி என்னத்துக்கு? உங்களுக்கு ஜீவ சமாதின்னா நான் விளையாட்டு நினைச்சுக்கினீங்களா? பல பிறவிகள் தேவை அதுக்கு. ஒரு பிறவியில் அவங்க ஜீவ சமாதி அடையல. மக்கள் கூட உறவாடாம வாழ்ந்தான் அவன், கடவுள் கூட உறவாடி வச்சுனான். நமக்கு ஜனம் இல்லைன்னா அந்த வீட்டுல ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் போட்டு வீட்டை கட்டுறான், தனியா பாடுறான், நான் படுக்க மாட்டேன்றான். ஒரு நாயான கூட வச்சுக்க நம்ம அவ்வளவு பயந்துட்டு வாழ்றான். இவன் அவன் காட்டுல மிருகத்தோட வாழ்ந்தான். அவனையும் நம்மளையும் ஒன்னாக்காதீங்க, தரம் தெரியணும். முதல்ல பணக்காரனையும் பிச்சைக்காரனையும் ஒன்னாக்கிட கூடாது. அது மாதிரி அவன் பணக்காரன் கோடி கோடியா வச்சுங்கிறவன் சித்தனுங்க ஞானிகள். நம்ம ராப்பிச்சக்காரன் மாதிரி நம்ம எதுக்கும் உதவ மாட்டோம். ஆசை பாசம் காமம் இந்த 3க்கு தான் நம்ம உதவுவோம், வேற எதுக்கும் வருமா? ஆண்டவனை வழிபாட நமக்கு தெரியாது, நம்மளால அது முடியாது. அந்த வழியை நம்ம விரும்புறதும் இல்லை, பயம் வருது. அதனால உங்களால எது முடியுமோ அதை செய்யுங்க. சும்மா உபதேசம் எல்லாம் வாங்காதீங்க, வேஸ்டா. உபதேசம் வாங்கி நம்ம அதால பயன் பெறதுக்கு முடியாதுப்பா, முடியாது. காரணம் சொல்லவே கூடாது இந்த விஷயத்துல. காரணம் சிறு தொண்ட நயனாரு சிவபெருமான வந்து மார்வத்தில் சாமியாரா உட்காந்துங்கிறாரு. கேட்கிறாரு, புள்ளக்கறி சமைச்சு போட்டா நான் வந்து சாப்பிட்றேன்றாரு. நீ அறுப்பி அவன் புள்ளைய? அவரால முடியும். புள்ளைய பொண்டாட்டி போட்டு தலையா அப்பா அம்மா கழுத்தை வெட்டி கறி ஆக்கி வச்சுட்டாரு. அப்படி இருந்தாங்க மகான்கள். இந்த மனுஷனுக்கு ஒன்னே ஒன்று, இந்த ஆசை பாச காமம் இந்த 3ல வாழறவங்க கடவுளோட வாழ விரும்புறதே இல்லை. இந்த பாதையில் போகும்போது பொண்டாட்டி பார்த்தா வெறுப்பாக்குது, பணத்தை பார்த்தா வெறுப்பாக்குதுன்னு எனக்கு பயம் வருது. ஐயோ நம்ம எல்லாத்தையும் விட்டுவிடும் போலக்குதுன்ட்டு. எதுக்குப்பா இதுக்கு வரணும்? கடவுள் எப்பாவது என்னை தேடுன்னு சொன்னாரு. நீ செய்த கர்ம வினைக்கு கடவுளை தேடிங்கிறீங்க, நீங்க செய்த பாவத்தை திக்கத்து கடவுளை தேடிங்கிறீங்க. அதிலேயே வந்து செய்ய முடியாத பாவத்தை பண்ணும்போது எதுக்கு இதெல்லாம்? கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே